சென்னையில் காவல்துறையினரை தாக்கிவிட்டு தப்பியோட முயன்ற ரவுடியை துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்த உதவி ஆய்வாளர் கலைச்செல்விக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிவண்ணனிடம் கேட்டறியலாம். வணக்கம் மணிவண்ணன், விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். வணக்கம். சென்னை டிபி சத்திரம் பகுதியைச் சேர்ந்த ரோஹித் ராஜ் என்பவர் பல்வேறு வழக்குகள் அவர் மீது நிலுவையில் உள்ளது. குறிப்பாக 3 கொலை வழக்குகள் உட்பட 14 வழக்குகள் அவர் மீது உள்ளது. குறிப்பாக அமைந்தகரை, அசோக் நகர், அதே போல டிபி சத்திரம் காவல் நிலையத்துல அவர் மீது கொலை வழக்குகள், பிடியாணைகள் நிலுவையில் இருக்கிறது. இந்த நிலையில்தான் உதவி ஆய்வாளர் கலைச்செல்வி தலைமையிலான தனிப்படையினர் அவரை தேடி வந்த நிலையில இவர் இன்னைக்கு காலையில கீழ்ப்பாக்கம் பழைய கல்லறை பகுதியில் பதுங்கி இருப்பதாக தகவல் காவல்துறைக்கு கிடைத்தது. அதிகாலை அதே போல குற்றவாளியை பிடிக்க முயன்ற போது அருகில் இருந்த பீர் பாட்டிலை உடைத்து தலைமை காவலர்கள், அதாவது பிடிக்க சென்ற தலைமை காவலர்கள் சரவணகுமார், பிரதீப் ஆகிய இருவரை தாக்கிவிட்டு தப்ப ஓட முயற்சி செய்திருக்கிறார். அப்ப உடனடியாக உதவி ஆய்வாளர் கலைச்செல்வி என்ன பண்ணிட்டாங்கன்னா, எச்சரிக்கை அடைந்து அந்த பிடிக்க முற்பட்ட போது அந்த ரோஹித் ராஜா துப்பாக்கியால், அதாவது அவரோட வலது காலில சுட்டு பிடித்தாங்க. மேலும் அவரை மீட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சேர்த்தாங்க. இந்த நிலையில்தான் காயமடைந்த தலைமை காவலர்கள் சரவணகுமார், பிரதீப் ஆகியோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளித்து வராங்க. மேலும் இந்த 3 கொலை வழக்குகளை சம்பந்தப்பட்ட குற்றவாளியை துணிச்சலாக துப்பாக்கியில் சுட்டு கைது செய்த இந்த உதவி ஆய்வாளர் கலைச்செல்விய இன்னைக்கு சென்னை பெருநகர காவல் ஆணையர் அருண் அவர்கள் நேரில் அழைத்து வெகுமதி வழங்கி தற்பொழுது பாராட்டி இருக்கிறார். உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மணிவண்ணன்.